அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Luke 7th chapter 13th verse. When the Lord saw her, his heart went out to her, and he said, "Don't cry." லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்குறோம். இயேசுவே, இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயினோர் விதவை, தி விடோ ஆஃப் நெயின், அவங்களுக்கு ஒரே மகன், வாலிப மகன் இறந்துட்டான். என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு அவங்க இருக்கிறப்போ நீங்கள் இந்த அம்மாவை பார்த்து சொல்கிறீங்க அழாதே என்று சொல்லி மனதுருகிறீங்க அப்பா. அந்த அம்மாவோட ஒரே ஹோப், ஃபியூச்சர் எல்லாமே அந்த மகன் தான். ஆனால் அது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு கண்ணீரில் அவங்க மகன் பாடையில் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் வாலிபனே எழுந்துருன்னு அவனுக்கு உயிர் பிச்சையை கொடுத்து திரும்பியும் அந்த அம்மா கிட்டேயே சேர்க்குறீங்க இயேசுவே. அதே போல இப்பொழுது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், மனவேதனையில, சோர்வுல, வியாதியின் படுக்கையில, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சஃபரிங், மன உளைச்சல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் தொட்டு விடுதலையாக்குங்கப்பா. எப்போ எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது குடும்பத்துல. இன்னும் அநேக பேர் வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க மாட்டாரா? என் தொழில எப்பொழுது முன்னேற்றம் வரும்? என் வேலையில ஒரே டார்ச்சரா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, எனக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு காரியம் செய்ய மாட்டாரா அப்படின்னு வேதனையிலையும் பாடல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு விடுதலையாக்க திரும்ப ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு இந்த உலக பாவ கரைகளை அவங்கள மேற்கொள்ள பார்க்கறது தகப்பனே. அதெல்லாம் தாண்டி உமக்காக பரிசுத்தத்தை காத்து கொண்டு நிக்கிறாங்க அநேக பேர். கர்த்தருக்காக நான் நிற்பேன், வைராக்கியமா நிற்பேன் அப்படின்னு அநேக பேர் இருக்காங்க. உங்கள் ஒவ்வொருத்தரையும் தொட்டு நீங்க விடுதலையாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தாங்க, ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அவங்கள மாற்றி அமைத்து தாங்க அப்பா. அவங்க கண்ணீருக்கு ஒரு பதில் தாங்க இயேசுவே. பாடையில போயிட்டான், ஆனா அந்த வாலிபரை நீங்க எழுந்துருன்னு சொல்றீங்க அப்பா. ஒரு அற்புதத்தை நீங்க செய்றீங்க. அதே போல அப்பா, பிரதர் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு மீண்டும் அவங்க கட்டப்படைக்கிற விஷயங்க இயேசுவே. மனம் இறங்குங்க ஐயா. உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஓரமா உட்காந்து அழுகிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க. நான் அநேக பேர் என் வாழ்க்கை நீ நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் தனிமையில தான் இருக்க போறேன், அவங்கள பலப்படுத்துங்க அப்பா. இந்த நாயினோர் விதவை அவங்க கண்ணீருக்கு பதில் கொடுத்துறே, அதே போல கேட்கிற ஒவ்வொருத்தோட கண்ணீருக்கு பதில் தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அவங்க பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்க, கோர்ட்டு கேஸ்ல இருந்து ஒரு முடிவு தாங்க அப்பா. இன்னும் அநேக பேர் எனக்கு யாராவது ஒருத்தர் விடுதலை தரமாட்டாரா? இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்க பிரச்சனை போராட்டத்திலிருந்து இயேசு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு முடிவு தருவார். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.